ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஜென்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் மேக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெசனோட நேம் எண்கள். அதில் எண்களில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய எண்முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. பேசிக்காகவே நம்மளுக்கு எண்முறைகள் 2 வகையில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா இந்திய எண்முறை, இன்னொன்று என்ன அப்படின்னா பன்னாட்டு எண்முறை. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய 9290000 மைல்கள். இதனை இந்திய எண்முறையில் காற்புள்ளியை பயன்படுத்தி படிக்க மற்றும் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் நம்மளால் டைரெக்டாக ரீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதுக்காண்டி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காற்புள்ளி, இங்கிலீஷில் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்க நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுவோம். சரிங்களா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் காற்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண் முறையில் பயன்படுத்தி, அதுவும் நம்மளோட இந்திய எண்முறையை பயன்படுத்தி அதோட நேம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், நம்பரை 9290000ன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய எண்முறையில் இதுக்கு முந்தின வகுப்பில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு உள்ளது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆயிரங்கள், 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. இதுக்கு அடுத்த நம்பரை 10 கோடி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3க்கு அப்புறம் ஒரு கமா பண்ணுவோம். இது எல்லாமே என்ன அர்த்தம்னா சேர்ந்து ஒன்றுகள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா 1000, 10,000. இதுலேயே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? இரண்டுமே ஆயிரங்கள். அப்போ இந்த ரெண்டையும் தனியாக பிரிச்சிடணும். அப்போ இந்த பின்பக்கத்தில் இருந்து 1, 2, 3 ஒன்றுகள், பத்துகள், நூறுகள். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்? காற்புள்ளி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆயிரங்கள், 10,000ங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கமா போட போகிறோம். இதுக்கடுத்து பாருங்கள் லட்சம், 10 லட்சம். இதுலேயே ரெண்டுலேயுமே லட்சங்கள் ஸோ இந்த இரண்டையும் என்ன சொல்லலாம்? நம்ம லட்சங்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை ஆயிரங்கள் சொல்ல போகிறோம். இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு கோடி மட்டும் இருக்குது. இங்கே ஒரு காற்புள்ளி போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்றுகளில் வந்துடும். இந்த 2 ஆயிரங்களில் வரும், இந்த 2 லட்சங்களில் வரும், இந்த ஒன்றுகள் இந்த 1 மட்டும் கோடியில் வரும். இதை எப்படி ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே 0. இங்கே எதுவும் நம்பர்ஸ் இருந்தால் அதை நம்ம ரீட் பண்ணலாம். இங்கேயும் நம்பர்ஸ் இருந்தால் ரீட் பண்ணலாம், இங்கேயும் இல்லை. இப்போ 9 கோடியே 2 லட்சத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. 9 கோடியே இந்த ரெண்டுமே லட்சங்கள் தானே, அதனால் இரண்டையும் சேர்த்து 29 அப்படி சொல்லணும். ஸோ 9 கோடியே 29 லட்சத்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதுவும் இருக்கா? இல்லை. அதனால் 9 கோடியே 29 லட்சம் அப்படின்னு எழுதிடணும். இதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? படிக்க மற்றும் எழுதுக. ஸோ எழுத போகிறோம் நம்ம. அதை 9 கோடியே 29 லட்சம் அப்படின்னு எழுத போகிறோம். சரிங்களா? இதுதான் இதோட விடை. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னாட்டு எண்முறை. பன்னாட்டு எண்முறைகளில் வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000. 10,000த்துக்கு அடுத்து நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம் பாருங்கள்? லட்சங்கள், 10 லட்சங்கள். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? 10,000த்துக்கு அடுத்து 100,000, அதுக்கு அடுத்து மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒன்றுகள், பத்துகள், நூறுகள் இந்த 3 இதில் வந்துடும். ஒன்றுகளில் நமக்கு வந்துடும். இது 2 என்ன? 1000, 1000, 100,000. அப்படி இந்த 3 என்ன வந்துடும்? நம்மளுக்கு ஆயிரங்களில் வந்துடும். இங்கே என்ன? மில்லியன், 10 மில்லியன். இதுக்கு அடுத்து என்ன நம்மளுக்கு? 100 மில்லியன். இந்த 3 எதில் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னா மில்லியனில் வந்துடும். சரிங்களா?
இப்போ அடுத்து நம்மளோட நம்பரை நம்ம இப்போ ரீட் பண்ணலாம். இதே தான் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய 9290000 மைல்கள். இதனை பன்னாட்டு எண் முறையில் காற்புள்ளியை பயன்படுத்தி படிக்க மற்றும் எழுதுக. இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பன்னாட்டு எண் முறையில். இதுதான் நம்மளோட முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? இப்போ நம்மளோட நம்பர் எழுத போகிறோம். 9290000. இது என்ன சொல்ல போகிறோம்? நம்ம ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். ஓகே, நூறுகள், ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், இந்த 3 அப்புறம் ஒரு கமா போட்டுடலாமா? அங்கே சொன்ன மாதிரி அதே தான். ஆனால் நம்மளுக்கு இங்கே 2 ஆயிரங்கள், அதனால் நம்ம 2 கமா போட்டோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு எத்தனை ஆயிரங்கள் இருக்குது? 1000, 10,000, 100,000. அதனால் நம்ம 3 1000, 10,000, 100,000 இப்படி 3 நம்பர் அப்புறம் கமா போட்டோம். மீதி மில்லியன், 10 மில்லியன். இது இப்போ நம்ம எப்படி நம்ம ரீட் பண்ணலாம்? 92 இல்லை 92 இந்த ரெண்டும் சேர்த்து. அப்போ 92 900, 92 900 அப்படின்னு நம்ம இதை ரீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? 1 லட்சம், 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 லட்சம்னா நம்மளுக்கு அதுக்கு எத்தனை 0 வரும்? எழுதலாமா? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, லட்சம். இங்கே எழுதுவீங்களா? இங்கே போடணும். சரிங்களா? இதுதான் ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, லட்சம். இதுதான் 1 லட்சம். எத்தனை ஆயிரங்கள்? 1000. 1000க்கு எத்தனை 0 பார்க்கலாமா? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000. இது இப்போ 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 லட்சத்தில் இருந்து 1000 வகுக்க போகிறோம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் அடி கொடுத்துடலாம். இந்த 0க்கு இந்த 0க்கு அடி கொடுத்துடலாம். இந்த 0க்கும் இந்த 0க்கும் எடுத்துக்கலாம். மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது? 100. இப்போ என்ன சொல்லிடலாம்? நம்ம 1 லட்சத்தில் 100 ஆயிரங்கள் உள்ளன. அதை நீங்கள் எழுதிக்கிடலாம். எனவே ஒரு லட்சத்தில் 100 ஆயிரங்கள் உள்ளன. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? அதே தான், பட் அது நம்ம இந்தியன் எண் முறையில் கொடுத்துருக்காங்க. இது பன்னாட்டு எண் முறையில் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியனுக்கு எத்தனை 0? நம்ம எடுத்து எழுதிக்கிடலாம். 1 மில்லியன் is equal to ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, 100,000, 1 மில்லியன். ஆயிரங்கள், 1000 இப்போ தானே நம்ம அங்கே எழுதணும். அதே தான் இங்கேயும். 1000க்கு எத்தனை 0? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே பண்ண மாதிரி அதே தான். 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் இருக்குங்கிறது என்ன பண்ணணும்? 1 மில்லியனில் இருந்து 1000 நம்ம என்ன பண்ண போகிறோம்? வகுக்க போகிறோம். இந்த 0க்கு இந்த 0 அடி கொடுக்கலாம். இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0. இப்போ பாருங்கள், மீதி என்ன இருக்குது? 1000. எனவே 1 மில்லியனில் 1000 ஆயிரங்கள் உள்ளன. எழுதலாமா? எனவே ஒரு மில்லியனில் 1000 ஆயிரங்கள் உள்ளன. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் லெசனில் 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸசைஸ், அதாவது பயிற்சி கணக்குகள் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு நம்ம அந்த பயிற்சி கணக்குகளை இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு இது
இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ட்ரீ ஆஃப் மேக்ஸ். ஓகே, தேங்க்யூ.